ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்தயோகேந்திரமதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சார்யமதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யான் அஸ்மின் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்து தேவ்யாச விசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர येन द्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः. ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்யகிருதோ வந்தே பகவந்தோ புனః புனः. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம சம்பிரதாய கர்த்ருப்யः வம்சரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யः. சர்வோபப்ளவரஹித பிரஜானகணக பிரத்யகர்த்தோ பிரம்மைவாஹமஸ்மி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத் வியாப்ததேகாய தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் ஓம் சன்னோ மித்ரः சம்வருணः சன்னோ பவத்வர்யமா சன்ன இந்திரோ பிரகஸ்பதிः சன்னோ விஷ்ணுருருக்ரமः. நமோ பிரம்மணே நமஸ்தே வாயோ த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்மாசி த்வமேவ பிரத்யக்ஷம் பிரம்ம வதிஷ்யாமி ரிதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மா பவது தத்வக்தாரமவது அவது மாம் அவது வக்தாரம. ஓம் ஓம் சஹனாவது சஹனௌ புனக்து சஹ வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து வித்விஷாவகை. ஓம் யத்சந்தஷாம் ரிஷபோ விஸ்வரூபः சந்தோப்யோத்யமிர்தாத் சம்புவ சமேந்திரோ மேதயா ஸ்ப்ருணோத் அமிர்தஸ்ய தேவதாரணோ பூயசம் ஷரீரம் மே விசர்ஷனம் ஜிக்வா மே மதுமத்தமா கருணாப்யாம் பூரி விஸ்ருவம் பிரம்மண கோசோசி மேதயா பிஹிதः ஸ்ருதம் மே கோபாய. ஓம்
अहं वृक्षस्यरेरिव कीर्तिभृष्टं गिरेरिव ऊर्ध्वपवित्रो वाजिनीव स्वमृतमस्मि द्रविणगुं सर्चसं सुमेता अमृतोक्षितः इति त्रिसङ्गोर्वेदानुवचनम्। ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। आप्यायन्तु ममाङ्कानि प्राणचक्षुश्रोत्रमतोपलन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्म उपनिषतं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत् अनिराकरणमस्तु अनिराकरणमे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ वाङ् मे मनसि प्रतिष्ठिता मनो मे वाचि प्रतिष्ठितम् आविराविर्मयेति वेदस्य महानीस्तः सोऽहं मे मा प्रकाशी अनेनातीतेनाहो रात्रान् सन्ततामि ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मावतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारमवतु वक्तारम्। ॐ भद्रं नो अपि वातयमनः ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येमाशभिर्यजत्राः स्थिरैरङ्गैः तुष्टुगुंसस्तनूभिः विषेम देवहितैयतायुः स्वस्ति न इन्द्रो वृद्धस्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमि स्वस्ति नो बृहस्पतिर्ददातु। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदां च प्रगणोति तस्मै तहं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। பக்கம் 131 புருஷார்த்தாதிகரணம். புருஷார்த்ததோதஹ சப்தாதிஹி பாதராயணஹ சேஷத்வாத் புருஷார்த்தவாதோஹ யதோ அன்யஷு इति जैमिनिः आचारदर्शनात् तत्श्रुतेः समन्वारम्भनात् तत्त्वतो विधानात् नियमच अतिकोपदेशात् पादरायणस्य एवं तद्दर्शनात् तुल्यं तु दर्शनात् असार्वत्रिकी विभागसदवत् अध्ययनमात्रवदः।
ஸோ ரொம்ப அழகாக பகவான் வேதவியாசர் எடுத்துகிட்டு போகிறாரு பிரம்மசூத்திரத்தை. பியூட்டிஃபுல் படிப்படியாக அந்த ஆர்கியூமெண்ட் வந்து டெவலப் ஆகிட்டு போயிட்டுருக்கு. இதில் வந்து ரொம்ப முக்கியமாக நாம் வந்து ஒரு முதல் பாதத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணார், உத்கிராந்தி கதி ஆகதி. அந்த ஒரு சொல்லு நம்மளை வந்து ரெண்டாக பிரிக்கும். சரீரம் வேறு, ஜீவா வேறு. இது நம்ம எப்பவுமே ஒரு ஞாபகம் ஒரு மூலையில் வச்சுக்கணும். சரீரம் செப்பரேட், சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஜீவா செப்பரேட். இந்த ஜீவா பற்றின சர்ச்சை தான் இப்போ. இந்த ஜீவாத்மா அப்படி குவாலிஃபை பண்ணலாம். அந்த ஜீவாத்மாவை ரெண்டாக பிரிக்கலாம். சகுண அந்த பிரம்ம உபாசனை பண்ணுற கர்ம காண்டத்தில் இருக்கிற ஜீவாத்மா, அதே வந்து ஞான காண்டத்தில் இருக்கிற ஜீவாத்மா. இந்த ரெண்டு ஜீவாத்மாவை குழப்பம் பண்ணிக்கிறதுனால இதெல்லாம் வந்து பூர்வபக்ஷம் வருது. எப்படி வித்யான்னு ஒரு சொல்லு உபனிஷத்தில் அடிக்கடி வந்து, அது வித்யா வந்து சகுண பிரம்ம உபாசனாவும் சொல்கிறது, நிர்குண பிரம்ம ஞானமாகவும் சொல்கிறது. இது கிளாரிட்டி இருக்கிறது நமக்கு. அப்போது நமக்கு புரியும். சர்வம் கலு இதம் பிரம்ம சாந்த உபாசீத. ஓகே, இது வந்து வித்யா. இந்த வித்யா வந்து சகுண பிரம்மத்தை சொல்கிறது. சர்வம் கலு இதம் பிரம்ம தான் சொல்கிறது. நமக்கு வேதாந்தத்தில் படித்து பழக்கம் இருக்கிறதுனால நான் இவ்வளோ மாசில் வந்து பிரம்மத்தை சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு புரியும். ஓகே, இதெல்லாம் பிகினிங்கில் இருக்கிற டவுட்ஸு. இப்போ இந்த பிரம்மசூத்திரத்தில் என்ன பண்ணால் எல்லாமே கிளியர் கட்டு கொடுக்கறது, இது எங்கே அப்படின்னு. அதுபோல் இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஜீவா ரெண்டு விதமாக இருக்கிறது. மொத்தமாக ஒரு பெரிய கும்பலே நம்மக்கிட்ட இருக்கிறது. அது என்னென்னா ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், அப்புறம் சிதாபாச ஈகோ அகங்காரம். இவாளோட சேர்ந்து சேரக்கூடாது இந்த கூட்டணியில். ஆனால் வேறு வழி இல்லாமல் சித்து சேர்ந்துருக்கு. சித்தோடு இந்த 4 பேர் சேர்ந்துருக்காங்க. அப்புறம் தான் சித்துனா சைத்தன்யம், சேதனம். அந்த சைத்தன்யத்தோடு வந்து இந்த 4ம் இருக்கிறது. இந்த சைத்தன்யத்தை வந்து அவன் விட்டுடுவான், கர்மகாண்டி விட்டுட்டு மற்ற 4த்தையும் பிடிச்சிப்பான். சூக்ஷ்ம சரீரத்தை அவன் பிடிச்சிப்பான். அவனுக்கு கர்மகாண்டத்தில் இருக்கிறவனுக்கு முக்கியமாக இருக்கிறது வந்து இந்த சூக்ஷ்ம சரீரம். ஏன்னா அந்த சூக்ஷ்ம சரீரம் தான் ட்ராவல் பண்ணுறது. அவனுக்கு எண்டு வந்து சொர்க்கலோகம். இங்கேயும் நன்னா வாழணும், சொர்க்கத்தில் போய் மூப்பு திரை இல்லாமல் வாழணும். ஆனால் நேற்றுக்கு இன்ஃபர்மேஷன் வந்தது, இந்திரா கூட தேவேந்திரன் டை அடிச்சுக்கிட்டான்னு. புரியுதான்? ஏன்னா இந்த பசங்களாம் நிறைய பேர் அங்கே போனதுனால. ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, என்ன அத்தாரிட்டியில் சொல்கிறீங்கன்னா, எங்கள் பக்கத்து பிளாட்டில் ஒருத்தன் வந்தான் நார்த்துலேருந்து வேலை பண்ணுறதுக்கு. நல்லா அழகாக இருந்தான். ஒயிட் ஹேரு, அந்த அவன் போகிற ஸ்டைலு எல்லாமே நல்லா இருந்தது. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லா பிரகஸ்பதியும் சேர்ந்து அவனை டை அடித்து விட்டு அது அவனுக்கு நல்லா இல்லை. புரியுதா? நான் வேறு மேலே இருக்கேன், அவன் கீழே இருக்கான். பார்க்கும்போது நல்லாவே இல்லை. புரியுதா? அப்போ இவனுக்கே டை அடித்து விட்றான்னா தேவேந்திரனுக்கு டை அடித்து விடுவான் அப்படின்றது ஒரு ஐடியாவில் ஊகத்தில் சொல்ல. அது அனுமானம் கிடையாது. புரியுதா? இப்படி நம்ம எங்கே போகிறோமோ அவங்களையும் மாற்றி விட்ருவோம். புரியுதா? நம்மளால் முடிஞ்ச சௌகரியம் அந்த மாதிரி இதெல்லாம் போயிட்டுருக்கு. இந்த கர்மகாண்டி ஆளுகளுக்கு வந்து சூக்ஷ்ம சரீரம் பிரதானம். ஏன்னா அதுதான் ட்ராவல் பண்ணக்கூடியது. இதுக்கு கீழே ஒருத்தன் இருக்கான். அவன் யாருன்னா சார்வாக. இல்லை சூக்ஷ்ம சரீரெலாம் அப்படி கண்ணால் பார்த்ததே இல்லை. சரீரம் இருக்குது, அதில் நம்ம என்ஜாய் பண்ண முடியாது. சரீரம் இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு நெய்யை பாலை குடித்து கடனெல்லாம் கவலைப்படாது, திருப்பி கொடுக்கணுன்னுலாம் அவசியம் இல்லை. இஎம்ஐ நிறையா வாங்கிக்கும், நல்லா என்ஜாய் பண்ணு, ஒரு நாள் டமால்னு சேர்த்து போயிடும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது சார்வாக்க குரூப்பு. இந்த சார்வாக்க குரூப்பை உண்டாக்குனது யார் தெரியுமா? பிரகஸ்பதி. புரியுதா? அந்த மதத்தை உண்டாக்குனது. இந்த 6 6 12 இருக்கு இல்லையா, ஆஸ்திக தர்ஷனம், நாஸ்திக தர்ஷனம். இந்த 11 தர்ஷனம் வந்து சூக்ஷ்ம சரீரத்தை எடுத்துப்போம் நம்ம.
புரியுறதா? இந்த 6 ஆஸ்திக தரிசனமும் 6 தரிசனத்தில் 5 தரிசனம் வந்து தரிசனம்னா தத்துவம். புரியுறதா? 5 பேர் ஒத்துப்பான். பௌத்தா ஜெயினா கூட ஒத்துப்பான். ஆனால் நம்மால் சார்வாக இருக்கால ஒத்துக்க மாட்டான். ஓகே சூக்ஷ்மம் சரி, அதெல்லாம் நம்ம இருக்கோம், நாம் இருக்கோம், ஜாய் அப்படின்னு. இவன் தான் இன்றைக்கி வந்து உலகம் முழுக்க எக்ஸ்பேண்ட் ஆகிட்டான். புரியுறதா? அவன் தான் வேறு ஒரு ரூபத்தில் ஈஸ்ட் இண்டியா கம்பெனியாக வந்தான் ஒரு காலத்தில். அவன் வந்து இப்போ கன்வெர்டட் டு அவன் வந்து டீப் ஸ்டேட்டாக மாறிட்டான். அந்த அரக்கன் வந்து மாறிகிட்டே இருப்பான். அந்தந்த காலத்தில் நோய் மாறுற மாதிரி ராட்சசர்களும் மாறிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சூச்சகமாக வந்து நரேந்திர மோடி பட்ஜெட்டில் பேசும்போது சொன்னார், இந்த தடவை பட்ஜெட்டை நம்ம ஒழுங்காக பண்ணிட்டோம், எந்த விதமான வெளிநாட்டு சதிகளும் இல்லாமல் அப்படி. அது இதை டீப் ஸ்டேட்டு தான் சொல்கிறேன். அப்படி அவங்களாம் நான் சொல்கிற மாதிரிலாம் அவங்களுக்கு சொல்ல முடியாது. புரியுதா? ரொம்ப நாசுக்காக பேசணும், சூச்சகமாக பேசணும் நிறைய இடத்துல. நான் ஒரு ஆள் தான் பகிரங்கமாக பேச முடியும். இல்லை, நம்மளை யாரும் அரெஸ்ட் பண்ண மாட்டான். அரெஸ்ட் பண்ணாலும் பிரயோஜனம் இல்லை, அவங்களுக்கு பிரயோஜனம் இருக்காது, ஒரு பைசா பிரயோஜனம் இருக்காது. புரியுதா? நான் அங்கே போய் எல்லாம் இது புக்கை எடுத்துகிட்டு போயிடுவேன், இந்த விஸ்வரூப பாராயணம் புக்கை. புரியுதா? அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நம்ம ஆமாம், அது நம்ம என்ன பண்ணுவோன்னா எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண வச்சு சிபிர் கவர்மெண்ட் செலவில் பண்ணிவிடுவான். நம்ம கிட்ட விளையாடவே முடியாதவன். புரியுதா? இதெல்லாம் வந்து யாருக்கிட்ட இது பண்ணணுன்றது. அப்போ இந்த சார்வாக குரூப் இருக்குல்ல, அவனுக்கு சூக்ஷ்ம சரீரமும் கிடையாது. அவனை பின்பற்றி வந்ததும் தான் சயின்ஸு, மாடர்ன் எஜுகேஷன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மெடிக்கலில் போய் மெடிக்கல் ஷாப்பில் இல்லை டாக்டர்கிட்ட, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குல்ல, இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டு கட்டி வச்சுருக்கானே. இப்போ அந்த விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு பதிலாக இப்போ இந்த காவேரி வந்துடுத்து. புரியுதா? காவேரியில் இருக்கிற அந்த லொட்டோலோஸ்க்கு அவன்லாம் போயிட்டு கேட்டு பாருங்களேன். எப்போ சூக்ஷ்ம சரீரம் என்ன இருக்கிறது, எத்தனை இருக்கிறது, என்ன சரீர வந்து ஆயத்தனம்னு சொல்கிறாங்க, போக ஆயத்தனம்னு சொல்கிறாங்க, போக சாதனம் வந்து சூக்ஷ்ம சரீரம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் எஜுகேஷனில் வந்திருக்கா? போக ஆயத்தனம், போக சாதனம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அப்படியே ஒரு 4 வார்த்தை, எங்கேருந்து வர நீ, கிளம்பு. அவன் ஒரு கிளம்புக்கணும்னு சொல்ல மாட்டான், நம்மளை இப்படி ஒரு எக்காலமாக பார்ப்பான், ஏதோ பரதேசி பிள்ளை இருக்குது அப்படின்னு. புரியுதா? நம்ம முக்கியமான விஷயத்த சொல்கிறோம், நம்மளுடைய ஆக்சஸை பற்றி சொல்கிறோம், டே டு டே லைஃப்பை பற்றி சொல்கிறோம். என்ன அப்படி 3 குரூப் இருக்குது. ஓகே, இந்த ஸ்தூல சரீரத்தில் ஜீவா போகிறது, இது ட்ராவலர் ஜீவா, அந்த ஜீவாத்மா இருக்குது. அதுக்கப்புறம் சூக்ஷ்ம சரீரமே இல்லைன்னு ஒரு குரூப்பு. நீங்கள் எந்த குரூப் இருக்கீங்க? நம்ம மொத்தத்துக்கு கடையை காலி பண்ணிவிடுவோம். புரியுதா? நமக்கு வந்து ஸ்தூல சரீரமும் கிடையாது, சூக்ஷ்ம சரீரம் கிடையாது, காரண சரீரமும் கிடையாது. சரீரத்திரைய வெதிரிக்த ஆத்மா. புரியுதுதான்? அப்படி சொல்கிறோம். இருந்தாலும் நம்ம வந்து எதிர்க்க ஆர்கியூமெண்ட் பண்ணுற ஆளை வச்சு அவனுக்கு புரிகிற மாதிரி இங்கே வந்து பாஷ்யக்காரர் பாஷ்யம் பண்ணுறாரு. எப்படி பண்ணுறாரு பார்க்கலாம். வியாசர் என்ன பண்ணுறாரு? இந்த கேவல ஞானாதேவ மோக்ஷம், அதுக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் இந்த ஞானத்தை நீ கேட்ட உடனே மோட்சம் அடைஞ்சிடுவாய் அப்படின்றதுல நிறைய பேருக்கு டவுட் இருக்கிறதுனால இந்த அதிகரணத்தை, புருஷார்த்த அதிகரணத்தில், அந்த புருஷார்த்தத்தில் வந்து தர்ம அர்த்த காமத்தை விட மோட்ச புருஷார்த்தம் வசத்தியானது, அல்டிமேட் புருஷார்த்தம். அது வந்து ஞானாதேவ மோக்ஷம். அதை வந்து நிரூபணம் பண்ணுறதுக்காக அவர் என்ன ஸ்டைல் பண்ணுறாருன்னா, முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணுறார் அந்த புருஷார்த்தத்தை. செகண்ட் என்ன பண்ணுறாருன்னா 2, 3, 4, 5, 6, 7 6 சூத்திரத்தை வந்து எதிர்த்து கேள்வி கேட்குற மாதிரி ட்விஸ்ட் பண்ணி விட்றாரு. ஓகே, அதுக்கப்புறம் அந்த 6 கேள்விக்கும் அதுக்கு அடுத்தது செப்பரேட்டாக வந்து பதில் சொல்கிறார். இது ஒரே சூத்திரத்தில் கூட பண்ணலாம். புரியுதா? இதை ஒரே சூத்திரத்தில் பூர்வபக்ஷம் சித்தாந்தம் அப்படி சொல்லலாம். இப்படி தான் நம்ம படிச்சுட்டு வந்தோம். ஆனால் இங்கே வந்து பூர்வபக்ஷம் செப்பரேட்டாகவும் சித்தாந்தத்தை வந்து செப்பரேட்டாகவும் சொல்கிறார். ஏன்னா அவனுக்கு நன்னா உள்ளே போய் மண்டல ஏற்றணும். ஞானா தேவ மோக்ஷம்,
ஞானமே மோட்சத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்றத சொல்லணும். புரியுதா? அதுக்காக இந்த 3, 4, 9 துல்லியம் து தர்ஷனாத். பிரம்மசூத்திரத்தில் 17 அதிகரணம் சூத்திரம் கொண்ட ஒரே அதிகரணம் இதுதான், புருஷார்த்த அதிகரணம். நல்ல அதிகரணம். ஓகே, இதில் என்ன சப்ஜெக்ட் மேட்ரு அப்படின்னா, இந்த இது இருக்க ஞானமே கொடுத்துருமா, அதுக்கு சப்போர்ட்டாக கர்மத்தை வச்சுக்கலாமா, இதுதான் சப்ஜெக்ட் மேட்ரு. ஞானமே கொடுத்துருமா, அனாவசியமாக பிடிவாதம் பண்ணாத, கொஞ்சம் கர்மம் பண்ணி உன்னை சேர்த்தினா நம்ம இதை மாஸ்டரைஸ் பண்ணியிருக்கோம். இந்த சப்ஜெக்டை ஞான கர்ம சமுச்சயம் பண்ணியிருக்கோம். புரியுறதான்? அதுக்கு எங்கே ஆதாரம்? இங்கே தான். ஓகே, ஞான கர்ம சமுச்சயம் பண்ண முடியாது. பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான்னா, ஞானத்தோட இந்த கர்ம அங்கமாக வச்சுக்கோ, கர்மாங்கம். நம்ம கொஞ்சம் சொல்ல இப்படி மாற்றிட்டாலே நமக்கு அவ்வளோதான், நம்ம மாற்றிடுவோம். போன வாரம் இப்படி சொன்னீங்களே அப்படி சொல்லுவேன். அதே விஷயத்தான் சொல்கிறேன். அந்த டேர்ம்ஸ் ஆஃப் டெக்னாலஜி மாத்திரம் கொஞ்சம் பேர் மாற்றி சொல்லக்கூடாது, அதே சொல்லணும். ஏன்னா இவன் படிச்சிருக்கான் அப்படி தான், ப்ரீகேஜிலேருந்து அப்படி தான் படிச்சிருக்கான். கொஞ்சம் மாற்றி சொன்னால் அவனுக்கு இதுவாகிடும், ரெஸ்ட்லெஸ் ஆகிடுவான். புரியுதா? டெக்னிக்கலாக இன்னொரு வேர்டு சொன்னால் அவ்வளோதான், போயிடுச்சு, இவர் தப்பாக சொல்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. அதனால் தகுதி வேணும்ப்பா. இது அல்டிமேட்டு புருஷார்த்த பலம், அதுவே தானாக கொடுக்கும். இது மட்டுமே தான் கொடுக்கும், இது வேறெல்லாம் கொடுக்காது. இப்போ பூர்வபக்ஷவாதம் சித்தாந்தத்தை அசைச்சு பார்க்குறான். ஓகே, இப்போ கர்மகாண்டம் இஸ் ஈக்குவல் டு கர்மம் அல்டிமேட்டு, அதனுடைய பலம் அல்டிமேட்டு சொர்க்கம். ஓகே, அதனால் சொர்க்கத்தில் போனீங்கன்னா நீங்கள் அங்கே நல்லா அற்புதமாக இருக்கும். ஓகே, வீடெலாம் நல்லா க்ளீனாக இருக்கும், ஜாலியாக இருக்கலாம். புரியுதா? ஒரு 4 சொட்டு அமிர்தம் உழுந்ததுக்கே இவ்வளோ பெரிய கும்பமேளா பண்ணுறான்னா அங்கே அமிர்தமே சாப்பிட்டுருக்கலாம். புரியுதா? ஆனால் அறிவு உள்ளவன் அங்கேருந்து வந்துட்டான். அர்ஜுனன், எனக்கு தேவையில்லை, உன்னுடைய அமிர்தம்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு வந்துட்டான். புரியுதா? அதுக்கு ரொம்ப கட்ஸ் வேணும், செம்ம வைராக்கி. புரியுதா? நாம் போனால் இப்போ அமெரிக்கா படிக்க போகிறான், அப்படியே செட்டில் ஆகிடுறான். அதுபோல் சொர்க்கத்துக்கு பார்க்க போனால் அங்கேயும் செட்டில் ஆகிடுவான். ஆனால் அர்ஜுன் அப்படி செட்டில் ஆகலை. ஏன்? நம்மளுக்கு தொல்லை கொடுக்குறதுக்காக இங்கே வந்துட்டான். புரியுதா? அவன் இல்லைன்னா நம்ம நம்ம இந்த விஸ்வரூப பாராயணம் 700 ஸ்லோகம், அதுக்கு கிளாஸு, அப்புறம் காலையில் இதெல்லாம் அவன் நமக்காகவே வந்திருக்கான், மேலேருந்து கீழே வந்துட்டான். புரியுதா? அது சைட் டாப்பிக்கு. இப்போ 2 to 7 பூர்வபக்ஷ சூத்திரம். அதில் 3, 4, 3 ஆச்சார தர்ஷனாத். இப்போ நம்ம 8வது சூத்திரத்தில் 3வது பூர்வபக்ஷத்தை நீக்கணும். 3, 4, 3. புரியுறதா? இப்போ என்னென்னா 3, 4, 9 துல்லியம் து தர்ஷனாத். இது மூலமா பூர்வபக்ஷியை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். எப்படி வித்யான்னு சொன்னால் சகுண பிரம்மம் நிர்குண பிரம்மம் இருக்கிறதோ அந்த குழப்பமான சொல்ல நம்ம கிளியர் பண்ணினோம். அதுபோல் ஆத்ம வித்யான்றத இந்த கர்மகாண்டத்தில் ஒரு டைப்பாகவும் ஞான காண்டத்தில் வேறு ஒரு டைப்பாகவும் பார்க்குறாங்க. அப்போ இன்றைக்கி நம்ம வகுப்பில் புரிஞ்சுக்கிற மீதெல்லாம் புரியல கட்டி போகிறால, ஒன்று புரிஞ்சுக்கிட்டு போனால் போகிறோம். அது இந்த சொல்லு தேக வெதிரிக்த ஆத்மா. தேக விதிரிக்த ஆத்மா, இந்த சரீரத்துக்கு வேறாக உள்ள ஆத்மா. பரிச்சின்னா இன்கம்ப்ளீட். ஓகே, பரிச்சின்ன கர்த்ரு ஆத்மா. கர்த்ரு ஆத்மா. அகம் கர்த்ரு அகங்காரகா. அகங்காரத்தையே ஆத்மான்னு சொல்கிற ஒரு குரூப்பு. ஓகே, தேக வெதிரிக்த ஆத்மா, பரிச்சின்ன கர்த்ரு ஆத்மா. இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. ஓகே, 2வது ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா தேக வெதிரிக்த ஆத்மா அதே தான், ஆனால் அபரிச்சின்ன அகர்த்ரு ஆத்மா. புரியுறதா? அப்போ ஆத்மாவே டெஃபினேஷனே அகர்த்தா அபோக்தா ஆத்மா. ஆத்மாவுக்கு கர்த்தா கிடையாது, போக்தா கிடையாது. யார் ஒருவனுக்கு கர்த்தா போக்தா விட்டானோ அவன் ஆத்ம ஞானத்தை அடைஞ்சவன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது பாருங்கள். ஓகே, இப்போ இந்த கர்த்தத்துவம் தான் அகங்காரகா. ஓகே,
எல்லா இடத்துலையும் நம்ம கர்த்தෘத்துவத்தோடு பண்ணுவோம். நான் மாத்திரம் இது இல்லைன்னா அவ்வளோதான், வராது, நடக்காது. அப்படிலாம் இப்போது நமக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அகங்காரம் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ரெண்டாவது ஆத்ம வித்யா கேவல ஞானார்த்தம் அகர்த்ரு அகர்த்தா அபோக்தா ஆத்ம சைத்தன்யம். இங்கே அகங்காரன்றது சிதாபாசன். ஓகே, நாம் அதை டம்மி ஆக்கிட்டோம். வேதாந்தத்தில் என்ன பண்ணிட்டோம், அந்த அகங்காரத்தை ரிமூவ் பண்ண முடியாது. அகங்காரம் இருக்கும், ஏன்னா கை காலை அசைக்கணும்னா அகங்காரம் இருக்கணும். ஆனால் அதுக்கு ரொம்ப வேல்யூ கொடுக்க மாட்டோம். அகங்காரத்துக்கு ரொம்ப வேல்யூ கொடுக்க மாட்டோம். இவன் என்ன சொல்கிறான், அந்த சித்து சைத்தன்ய ஆத்மா அதுக்கு கர்ம அங்கம் நமக்கு தேவையில்லைன்றதை உறுதிப்படுத்துகிறோம். ஓகே, அப்போது இந்த பூர்வபக்ஷியோட சூத்திரத்துக்கு பதில் இப்போ கொடுத்துட்டுருக்கோம். 349 வியாசாச்சாரியார் துல்லியம் தூ தர்ஷனம், இது சித்தாந்த சூத்திரம். புரியுறதா? முதல்ல பூர்வபக்ஷம் எது, சித்தாந்தம் எது, இது ரெண்டும் புரிஞ்சுக்கணும் நடுவில். மூணாவது சூத்திரத்திற்கு பதில் சித்தாந்தம். இந்த ஞானி ஜனகர் அவன் என்ன சொன்னான், அங்கே படித்ததை திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு பாருங்கள். அங்கேயே சித்தாந்தம் சொல்லியிருந்தால் நம்ம ஒரே இது கிளாஸில் முடிச்சுட்டு டைம் வேறு இல்லை, நமக்கு முடிச்சுருக்கலாம்ல. தனித்தனியாக பிரித்து நம்மளுடைய நேரத்தையும் எடுத்துக்கிறான். சரி போட்டோம், நம்ம என்ன வியாசடி திட்டவும் முடியும். இப்போ துல்லியம் து தர்ஷனாத் மூணாவது சூத்திரத்துக்கு பதில் சித்தாந்தம். அதில் என்ன சொன்னால், இந்த பூர்வபக்ஷே நீ ரொம்ப பெருசாக கொண்டாடுறிய ஞானின்னு ஜனக்கர், அந்த ஜனக்கர் கூட யாகம் பண்ணியிருக்கார், வைதிக கர்மம் பண்ணிருக்கார் அப்படின்றது அவனுடைய ஆர்கியூமெண்ட்டு. பிருகதாரண்யம் 3:1 ஜனகோக வைதேக பகு தக்ஷிணா யஜ்ஞேனே சே தத்ரக குரு பாஞ்சாலானாம் பிராமணா அபி சமேதா சமேதா பபூ. அதாவது ஜனகர் விதேக தேசத்தை சேர்ந்தவர். அந்த விதேக தேசத்தை சேர்ந்த ஜனக மகாராஜா நிறைய தட்சிணை கொடுப்பார் அவர். ஓகே, இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் அப்படி தட்சிணை கொடுத்து அதில் குரு தேசத்திலிருந்தும் பாஞ்சால தேசத்திலிருந்தும் நிறைய பண்டிதர்கள் வந்தாங்க, அறிஞர்கள்லாம் அந்த இதில் ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன துரதிர்ஷ்டம்னா, குரு தேசமும் இல்லை, பாஞ்சால தேசமும் இல்லை, விதேக தேசமும் இல்லை, அது பாரதத்தை விட்டு தூரம் போயிடுச்சு. அப்போ வேதம் படித்த அந்த பகுதியெல்லாம் நமக்கு இப்போ இல்லாமல் போயிடுச்சு. இது சைட் டாப்பிக்கு. அதனால தான் காஷ்மீரில் போய் கிளாஸ் எடுத்தோம், ராய்ப்பூரில் போய் கிளாஸ் எடுத்தோம். நாம் புதுசாக புனர் உத்தாரணம் பண்ணி இந்த முஸ்லீம் தொடர்ந்து அட்டாக் பண்ணதுனால அந்த வேதம் பிறந்த பூமி அந்த ஓரம் முழுக்க இமாலயா ரேஞ்சு முழுக்க நம்ம தட்சிண பாரதத்தில் படிக்கிற மாதிரி அவங்க படிக்கிறதே இல்லை. வேதாந்த ஸ்டடீஸே இல்லை. புரியுதா? நம்ம படிக்கிற அளவு கூட அவங்க இல்லை, ரொம்ப மோசமாக போயிருக்கிறது. அதனால் அவங்கக்கிட்ட பாகவதம் பண்ணுவாங்க, கதா சொல்லுவாங்க. ஒரு 10,000 பேர் வருவான், ஒரு டென்ட்டு போட்டு விட்டு. நீங்கள் இப்போ இதுக்கு போனீங்களே இந்த கும்பமேளா, அங்கே 1000 10,000 பேர் இருப்பான் ஒரு இடத்துலையும். அதனால தான் அவங்களுக்கு போன கும்பமேளா பெருமை அடிச்சுக்கிட்டேன். 15,000 பேரோட பேசினேன். அது உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். அங்கே எல்லா டென்ட்லேயும் 10,000 15,000 இருக்கும். புரியுறதா? அந்த மாதிரி அது ஒரு பெரிய கதை. அதுக்கேற்ற மாதிரி அவன் அழ வச்சுடுவான், எமோஷன் பண்ண வச்சுடுவான். ஒரு இதுவே நாடக பாணியில் சொல்லுவான். நாம் ஒன்றும் சொல்ல முடியாது, நீ தான் பிரம்மன். ஓகே, நான் பிரம்மனாக இருந்தால் ஸோ வாட், என் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுமா, இஎம்ஐ போயிடுமா? இவன் கேள்வியை பாரு, மொத்தமே போய்டும்டான்னு சொல்கிறேன் நான். துல்லியம் து தர்ஷனாத். ஓகே, இப்போ நம்மளுடைய தேசம்லாம் இப்போ இல்லாமல் போயிடுது. அதனால் நம்ம எல்லாமே பண்ணிட்டு வந்திருக்கோம். நம்ம வெறும் வாய் வார்த்தைலாம் இல்லை, நேராக போய் அங்கே போய் உக்காந்து எம்பசைஸ் பண்ணிட்டு வந்துடும். இந்த பூர்வபக்ஷவாதம் ஜனகர் போன்ற ஞானிகளே, அதுபோல் அஸ்வபதி கேகே நாட்டு, அதுவும் பாகிஸ்தானில் தான் இருக்கிறது. இந்த கைகேயோட அப்பா ஊர், அது நல்ல ஊர், அது அஸ்வபதி ஞானி. இவ எல்லாருமே கிரகஸ்தர்கள், எல்லாருமே இந்த வைதிக கர்மா பண்ணினவங்க. புரியுறதா?
அப்படி பண்ணியிருக்கிறது. ஓகே, அதனால் வைதிக கர்மத்தோட ஆத்ம ஞானம் வச்சுக்கோ. இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த பாடசாலையில் படிக்கிற விஷயம் இருக்குல்ல, அதுலேயும் பிரம்மன்லாம் வரும், பிரம்மன்லாம் வரும் இந்த இது வேதத்தில். அதனால் அதுவும் ஆத்ம ஞானம். அப்புறம் வைதிக கர்மம் இருக்கிறது. அதனால் நீ வந்து அங்கமாக வச்சுக்கோ. அதை கர்மத்தோட ஞானத்தோட வைதிக கர்மத்தை அங்கமாக வச்சுக்கோ. ஏன் இப்படி இது பண்ணுற அப்படின்னு. அப்போ இங்கே என்ன சொல்கிறாரு ஆச்சாரியார் வியாசாச்சாரியர், துல்லியம். துல்லியம்னா வைதிக கர்மத்தோட ஞானம் உள்ளது போல, அதுபோல் வைதிக கர்மம் இல்லாமல் ஞானம் உள்ளது. துல்லியம், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறது. வைதிக கர்மம் உள்ளது வந்து கர்மகாண்டம். வைதிக கர்மம் இல்லாமல் நம்ம என்ன டெய்லி எக்ஸாமா பண்ணிகிட்டு இருக்கோம். காலையில் பண்ணுற ஆளே கீழே உள்ளே விட்டுட்டார். நேற்று கேட்டேன், என்னப்பா இந்த இதெல்லாம் ஹோமெல்லாம் பண்ணிட்டு இருந்தார், அவர் வீட்டிலே பண்ணுறாரு அப்படின்னு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டேன் நான். புரியுதா? நமக்கு லாஸ்ட்டு போன ட்ரிப்பில் வந்து இந்த 10 வருஷத்தில் எவ்வளோ மாறிடுச்சு பாருங்கள். ஹோம புகை இப்படி வரும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே ஹோமத்தோட அங்கே கோஷாலாவோட ஒரு இது இருந்தது அந்த வைதிகம் இந்த 10 வருஷத்தில் எப்படி மாறிடுச்சு பாருங்களேன். லௌகீகமாக மாறிடுது. அந்த வைதிக ஆளெல்லாம் வந்து லௌகீகமாக மாறிட்டாங்க. சரி, அது சைட் டாபிக், நமக்கு வேண்டாம். ஓகே, அதனால் இவன் என்ன கேட்குறான், சரியா வைதிக கர்மம் இல்லை. நான் வந்து இப்போது ஜனகர் அஸ்வபதி மாதிரி நிறைய உதாரணம் கொடுக்குறேன்ல, நீ சும்மா வெறும் அவள் இல்லாமல் மெல்ற மாதிரியே உனக்கு என்ன உதாரணம் இருக்குது சொல்லு. நீ உதாரணம் கொடு, எக்ஸாம்பிள் கொடு. வைதிக கர்மம் இல்லாமல் ஞானம் இருக்குன்னு நான் ஒரு இது சொன்னேன்ல, சூத்திர வாக்கியம், நீ ஒரு சூத்திர வாக்கியம் சொல்லு அப்படின்னு பூர்வபக்ஷி கேட்குறேன். சொல்கிறேன் நான் பொறு அப்படின்னு. ஸோ வந்து நான் வந்து சன்னியாச தீட்சை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ்ஸில் இருந்தேன் நான். ஓகே, அதனால் அதுக்கப்புறம் சன்னியாசம் எடுத்துட்டால் யாருக்கும் நமஸ்காரம் பண்ண முடியாது, எக்ஸப்ட் அம்மா. ஸோ அம்மாவுக்கு மாத்திரம் நமஸ்காரம் பண்ணலாம், மீதி யாருக்கும் நமஸ்காரம் பண்ண முடியாது. அப்படி ஒரு ப்ரொசீஜர்னு வச்சுக்கோங்க. இது ரொம்ப கடினமான விஷயம். அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து எல்லா பெரியவங்களுக்கும் நமஸ்காரம் பண்ணுறேன். அதில் வந்து இந்த க்ஷேத்திர பிரச்சார பிரமுக ஒருத்தர் இருந்தார். அவர் ரொம்ப நல்ல மனிதர், அருமையான ஒரு விஷயம் தெரிஞ்சவர். அவர் வந்து கிருஷ்ணபாத்ஜின்னு அவர் நமஸ்காரம் பண்ணி, நான் சன்னியாச இடத்துக்கு போகிறேன் சுவாமி ஜி, அதனால் நீங்கள் வந்து இப்போ பிளெஸ்ஸிங் பண்ணுங்கள், அப்புறம் நான் வந்து பண்ண முடியாது அப்படின்னு. நான் சொல்ல, சன்னியாச இடத்துக்கு போறியா, புத்திரேஷனா வித்தேஷனா அதெல்லாம் லோகேஷனா அதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னாரு. தெரியாது. தெரியாமல் எப்படி எடுத்துக்கிற, ஒரு 5-6 வருஷம் கழிச்சு எடுத்துக்கோ அப்படின்னார். ஜி, நம்ம வந்து பிரம்மாஜியே வந்தாலும் கேட்க மாட்டேன்னு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். டேட்டு ஃபிக்ஸ் பண்ணி எல்லாருக்கிட்டையும் சொல்லியாச்சு. டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் ஜி வந்தேன், அதனால் அதை மாற்ற முடியாது. ஆனால் நீங்கள் சொல்கிறது புரியல, நான் வந்து ட்ரை பண்ணுறேன், என்ன சொல்லுங்க ஜி அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன், நான் மனசில் வச்சுக்கிறேன். அவர் சொல்கிறாரு, 110வது வகுப்பு பிருகதாரண்யம், அதில் டீட்டெயிலாக சொல்லிருக்கேன். வித்தேஷனாயச்ச லோகைஷனாயச்ச யுத்தாய அதபிக்ஷாஞ்சரியம் சரந்தி. இதுதான் அவர் சொல்கிறார், அதபிக்ஷாஞ்சரியம் சரந்தி. ஒருத்தன் சன்னியாசம் எடுத்துக்கணுன்னா அதுக்கு முன்னாடி 3 விஷயத்தை விட்டுருக்கணும். விட்டுட்டியான்னு கேட்குறாரு அவர். எனக்கு அந்த சூச்சகமான பதில் வந்து புரியல, தெரியல. அவர் கேட்டது கரெக்டு தான். ஆனால் பிருகதாரண்ய உபநிஷத்து இருக்க, நம்ம வந்து அது வந்து 2011-12 எடுத்தது. சன்னியாசம் வந்து 2005 எடுத்தது. அவர்கிட்ட போனது 2004 போனது. புரிய. அப்போ இந்த விஷயம் எப்படி தெரியும்? அது 10வது உபநிஷத்தில் இருக்குது, பெரிய உபநிஷத்து. அப்போ அது வரைக்கும் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் அது கிளாஸ் எடுக்கும்போது தான் ரிலேட்டிவ் பண்ணேன். ஓ, இதை தான் அவர் அப்போ கேட்டார் போல இருக்கு அப்படின்னு. அப்புறம் நான் எல்லாருக்கிட்டேயும் உட்காந்து ஒரு பெரிய மகா யஜ்ஞத்துக்கு போகிறேன், எப்படி இருக்கணும்னு கேட்டுப்பேன். நான் கேட்டுட்டு வெறும் கேட்டுக்க மாட்டேன், அதை செயல்படுத்துவேன். நான் அப்படி செயல்படுவேன்.
ககோல பிராமணம் 3:5:1 மிருகதாரண்யம் ப்ரூஃப் இருக்கு ஓய். ஆத்ம ஞானத்திற்கு கர்மம் அங்கம் இருக்க தேவையில்லை. சங்கருக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இது. அத பிக்ஷாஞ்சரியம் சரந்தி. உனக்கு ஞானம் சித்திக்கணும்னா ஒரு நாள் நீ சந்நியாசம் எடுத்துக்கணும். இப்போ இல்லை, வானப்பிரஸ்தத்தை கடந்து புரியுறதா? எல்லா பொறுப்பும் உனக்கு முடிஞ்சுத்துன்னா நீ சந்நியாசத்தை எடுத்துக்கலாம். அது சதுர்த்த ஆசிரமம். சில பேர் அப்படியே போவான். இந்த பத்ம வியூவில் போனானே அபிமன்யு, கிரகஸ்தத்தில் ஊழ்ந்தானா கிரகஸ்தத்திலே இருந்து கிரகஸ்தத்திலே செத்து போயிடுவான். ஏன்னா அவனுக்கு நிறைய பிறவி தேவைப்படுறது. ஓகே, அவனுக்கு சம்சாரம் புரியவே இல்லை. பர்த்து டெத்து தான் சம்சாரன்றது புரியவே இல்லை, புரிஞ்சிக்கவே இல்லை. இப்போ சொல்லுவான், ரிப்போர்ட்டாக சொல்லுவான், என் வாழ்க்கையில் இத்தனை கஷ்டம் இருக்குது, அத்தனை கஷ்டம் இருக்குதுன்னு. அது தாண்டா சம்சாரம், சுக துக்கம். அது இந்த பிறப்பு இறப்புனால வருது, நிறுத்து அந்த பிறப்பு இறப்ப அப்படின்றத. அதனால் கிளாஸுக்கு வான், கேம்புக்கு வான், நடுப்பயணிக்கு வான், கந்த சஷ்டி கவசம் சொல்லு. அதுவே பழக்கமாகிடுச்சிச்சு. அதுவே நான் அதிலே போய்க்கிறேன். நான் இவனுக்கு பெருமாள் தூக்கி விட்டா கூட திருப்பி கூவன் அதில் போய் விழுந்துருவான். புரியுதா? நான் பிரகஸ்பதி. இது துல்லியம் டு தர்ஷனம். தர்ஷனம்னா சுருதி வாக்கியம், துல்லியம்னா சமமாக சொல்லப்பட்டிருக்கு. கர்மகாண்டத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு, ஞான காண்டத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா பூர்வபக்ஷத்தையும் நிவர்த்தி பண்ணுறாரு. ஓகே, அதுக்கு அடுத்தது 10வது சூத்திரம் 3, 4, 10 அசார்வத்ரீஹி. இதுக்கு என்ன சொன்னார்? 3, 4, 4 தத்து சுருத்தேஹே. ஓகே, அதாவது ஆத்ம ஞானம் கர்மத்தோடு சேர்த்து தான் பண்ணணும். அதுக்கான சுருதி வாக்கியம் சாந்தோக்கியம் 1:1:10 அப்படி நம்ம அங்கே ஆர்கியூமெண்ட் பார்த்தோம். ஓகே, அதை வச்சுட்டு 1:1:10 பியூட்டிஃபுல் மந்திரம். இந்த மந்திரம் யதயா வித்யா கரோதி ஸ்ரத்தையா உபனிஷதா ததேவ வீரியவத்திரம் பவதி. நியாயமாக தான் இருக்கிறது. அதாவது லௌகீகத்தில், வைதிகத்தில், டே டு டே லைஃப்பில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பிரதான் நீ இதெல்லாம் புரிஞ்சுன்னா இஎம்ஐ வாங்க வேண்டாம். அதாவது நீ செய்யக்கூடிய கர்மத்தில் கர்மம் ஒரு பலனை கொடுக்கும். அதாவது ஆஃபீஸுக்கு போகிறதுக்கெலாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு பலனை கொடுக்கும். அந்த பலனோட நீ உபாசனையோடு செய்யணும். அப்புறம் அந்த கர்மத்தினுடைய அறிவு இருக்குல்ல, நீ செய்யக்கூடிய கர்மம் இருக்கு இல்லையா, ஆஃபீஸு மற்றதெல்லாம் இருக்குல்ல, அந்த அறிவோடு செய்யணும். அப்படிதான் அந்த அறிவு இல்லாமல், ஈஸ்வர உபாசனை இல்லாமல் ரேண்டமாக போய் கர்மத்தில் இறங்குவான், குதிப்பான். சில பேர் கணத்தில் குதிப்பான் பாரு, தொப்பு கொட்டின்னு கடப்பார மாதிரி குதிப்பான். சில பேர் டைவ் அடிப்பான், அதிலே கீழே போய் தண்ணியில் குதிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி 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 பண்ணி குதித்து மேலே அப்படி காட்டுவான். அதெல்லாம் ஸ்விம்மிங் தெரிஞ்ச ஆள். புரியுதா? தெரியாத ஆள் டமால்னு கல்லை கட்டி போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இவன் கர்மத்தில் ஈடுபடுவான். புரியுதா? அப்போ இந்த கர்மத்தை எப்படி பண்ணணும், விபாகம் பண்ணணும், அறிவு பண்ணணும், அப்புறம் பிரித்து கொடுக்கணும். ஸோ மெனி ஃபேக்டர் இருக்குது அதுக்குள்ளே. புரியுதா? எவ்வளோ பெரிய கர்மம் கொடுத்தாலும் ஒரே ஃபார்மெட்டு தான். நீங்கள் இந்த ஃபோட்டோ இருக்குது, இது வரையலாம், எல்லாருமே வரையலாம். இங்கே என்ன பண்ணணும்னா இப்படி இப்படி கோடெல்லாம் போட்டணும், குறுக்க நடுக்கலாம். போட்டுட்டு அந்தந்த கட்டத்தில் இருக்கு இல்லையா, அதை மாத்திர ட்ராயிங் பண்ணணும். அப்போ ஃபுல் பிக்சர் வந்துடும். நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் நான். புரியுறதா? அந்த மாதிரி உன்னுடைய கர்மம் மொத்தமாக வியாசரை பார்த்து அப்படியே வரைகிறது கூடாது. ஒரு பக்கம் காது இப்படி போயிடும். இதை ட்ரேஸ் அவுட் பண்ணி அப்படியே ஒரு பேப்பரில் வச்சு கட்டம் போட்டு அதில் ட்ராயிங் பண்ணினா ஆட்டோமேட்டிக்கலி அது போல தான் கர்மா. எனி கர்மா, இந்த பிரதமர் கர்மாவாக இருக்கட்டும், எம்எல்ஏ கர்மாவாக இருக்கட்டும், இல்லை இது நம்ம கும்பமேளா சொன்னோம்ல அந்த கர்மாவாக இருக்கட்டும், எவ்வளோ பெருசோ சின்னதோ எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்மேட்டு தான். என்ன பண்ணணுன்னா அந்த கர்மத்தை முதல்ல விபாகம் பண்ணணும், அப்புறம் பார்ட்டாக பண்ணணும். அப்படிதான் அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தணும். புரியுறதா? இங்கே ஒரு சேட்டு ஸ்கூலுக்கு நான் யோகா மாஸ்டராக போனேன். நான் 3000 பசங்களை வச்சு டெமோ பண்ணினேன். எப்படி பண்ண முடியும்?
தனித்தனியாக பண்ணிவிட்டு அவனுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்பர் சொல்லுவேன். அந்த நம்பர் சொன்னால் நீ அவனே பார்க்கக்கூடாது. இந்த இப்போ நம்ம சொல்கிறோம்ல 4வது அத்தியாயம் 4வது அத்தியாயத்தில் தான் இருக்கணும், நீ 5வது அத்தியாயத்தில் காது கொடுக்கக்கூடாது. புரியுறதா? அந்த மாதிரி அவனை சொல்லி மொத்தம் 3000 பேர் சைலேந்திர பாபு அப்போது அந்த நிகழ்ச்சிக்கு வந்தார். அசந்து போயிட்டான் மனுஷன். புரியுதான்? எப்படி 3000 பேருக்கு ட்ரைனிங்? அது பழக்கம் சார் அப்படின்ட்டேன். இந்த டெக்னிக்கெலாம் சொல்லணுமா அவருக்கு? அதெல்லாம் சொல்லக்கூடாது. புரியுதா? அப்படியே அப்படியே இப்படி காட்டிட்டு அப்படியே சொல்லிவிட்டு அப்படி வந்துடணும். ரொம்ப நேரம் இருந்தால் நிறைய கேள்வி கேட்டு நம்ம மாட்டிப்போம். புரிய டக்குன்னு நகர்ந்து வந்துடணும் நம்ம. அப்போ வீரியவத்திரம் பவதி. இந்த கர்மத்தை நீ கர்ம அங்கத்தோடு சேர்த்தேன்னா உனக்கு வீரியம் பத்திரம் பவதி. புரியுறதா? ஓகே. அதனால் நீ இப்போ இந்த இது இருக்குல்லன்னு வச்சுக்கோ, ஒரு இட்லி கேக், ஒயிட் கேக்கா என்ன சொல்லுவாங்க? இந்தியன் கேக். ஓகே. அந்த ஒயிட் கேக். ஓகே. என்ன ரைஸ் கேக். அதான் ஏதோ ஒரு பேர் மிஸ் ஆகிறதுன்னு, ரைஸ் கேக். புரியுதா? அப்போ ரைஸ் கேக்கு அவன் ஒருத்தன் வரான்னா அவனுக்கு ரைஸ் கேக் அப்படி சொல்லிட்டு இட்லி, சாதாரண இட்லி கொடுக்கணும். அப்புறம் டம்ளரில் ஊற்றி கொடுக்கணும். அப்புறம் தாளித்து கொடுக்கணும். புரியுதா? இது காஞ்சிபுரம் இட்லி, இது சிதம்பரம் இட்லி. அப்படி ஓ, ரைஸ் கேக்கில் so many different. எஸ், ரவா இட்லி. இப்போ 14 இட்லி. புரியுதா? இதில் ஒரு 100 வகை இருக்குது. வாழ்க்கை முழுக்க எப்போ கல்யாணம் ஆகினியோ ஒரே இட்லி. அவனுக்கு பிராரப்தம் அவ்வளோதான். புரியுதா? டிஃப்ரெண்ட்டு பண்ணலாம்ல. அதுக்கும் வாழ்க்கை உள்ள கஷ்டத்துக்கும் என்ன சம்மந்தம் சொல்லு? இட்லி மாவு தானே அது. தட்டு இட்லி இருக்குது, சிட்டி இட்லி இருக்குது, குட்டி இட்லி இருக்கிறது, குட்டி இட்லி உப்புமா இருக்கிறது. ஸோ மெனி ஃபேக்ட்ஸ். ஒரு 100 ஐட்டம்ஸ் இருக்குது. ஒரு 100 ஐட்டம்ஸ் இருக்குது. ஆனால் இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அட்லீஸ்ட் நீ வேதாந்தத்தில் இது எதெல்லாவது லைஃப் இன்ட்ரெஸ்டாக இருக்கணும். அப்படியே ஊற பச்சை அவல் மாதிரி இருக்கக்கூடாது, ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. நீ மிலிட்ரியில் சேர்ந்துட்ட, கார்கிலில் இருக்கிற மாதிரி. கார்கில் இப்படியே இருப்பான், சிமெண்ட்டு கூட மாட்டாங்க. இவரும் வீட்டுக்குள்ளே அப்படியே சிமெண்டமாக அப்படியே இருப்பார், ஒரே மாதிரி. அந்த குழந்தை போய் அந்த அம்மா கிட்ட போய் கேட்கறதுக்கு கூட பயம். அம்மா வேறு மாதிரி பண்ணி போடான்னு கேட்கறதுக்கு கூட பயம். புரியுதா? ஏதோ இதுவாது கிடைக்கிறத அப்படின்றது மாதிரி போயின்னு இருக்கான். ஓகே. எதேவ வித்யா கரோதி ஸ்ரத்தையா உபனிஷதா ததேவ வீரியவத்திரம் பவதி. அதுதான் இம்பார்ட்டன்ட். இவ்வளோ சொல்லு. நேராக போய் சுவாமிஜி இன்னைக்கு இட்லி சொன்னார் அப்படின்னு சொல்லக்கூடாது. வீரியவத்திரம் பவதி, பலத்தை உண்டாக்கும் போய். புரியுதா? ஞானம் கருதினும் கை கூடும், காலம் கருதி இடத்தார் செய்யும். ப்ராப்பராக பண்ணணும், ரைட் டயத்துக்கு போனோம், ரைட் பிளேஸுக்கு போனோம். அப்போ தான் நீ சக்ஸஸ் ஆக முடியும். புரியுதா? அப்போ கர்மத்தில் இருந்தாலும் கர்ம அங்கம் செய்தாலும் அது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். புரியுதா? இது நம்மளும் ஒத்துக்கிறோம். ஆனால் ஞானத்துக்கு இது வராது. புரியுதா? அவ்வளோதான் பதில். வியாசாச்சாரியர் என்ன சொல்கிற? அப்பா பிரகஸ்பதி கேளு, பல தடவை சொல்லியாச்சு. வித்யா என்பது 2 பொருளை குடிக்கிறது. ஒன்று சகுண பிரம்ம உபாசனா, இன்னொன்று நிர்குண பிரம்ம உபாசனா. அதனால் வித்யா வீரியவத்திரம் பவதி அப்படி சொல்கிறிய. இது எந்த வித்யான்னு போகிறேன்? புரியுதா? கர்மகாண்டத்தில் இருக்க வித்யாவா இல்லை ஞான காண்டத்தில் இருக்க வித்யாவை பாரு. அதனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு இந்த விஷயத்தை நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும். இந்த சாந்தோக்கிய உபநிஷத்தில் முதல் 5 அத்தியாயம் உபாசனை பற்றி சொல்கிறது. 6, 7, 8 தான் ஞானத்தில் இருக்கிறது. இப்போ புரியுதா? பல ஆச்சாரியர்கள் என்ன பண்ணுவான்னா, அது சொல்லி கொடுத்தாலும் விளங்காது, அவனும் செய்ய மாட்டான். அதனால் அந்த 5 அத்தியாயத்தை ஓமிட்னு சிலபஸில் ஓமிட்டட் அப்படியே டெலீட் பண்ணிவிடுவான். 5 அத்தியாயத்தை புரியுறதா? 6, 7, 8 அதை மாத்திரம் இதை சொல்லிக் கொடுப்பான். புரியுதா? அப்போ 5 அத்தியாயம் விட்டுட்டு உபநிஷத்துக்கு வேதாந்தி உபாசனையே தெரியலன்னா இவன் எப்படி அடுத்தது சிரவணத்துக்கு வர முடியும்?
அதனால் உபநிஷத்துன வேலை மண்ணுக்கிட்ட இருக்கிறது அவ்வளோ உபாசனை சொல்கிறேன்னா நீ வந்து இது பண்ணு. இப்போ வந்து விஸ்வரூப பாராயணம் ஏன் சொல்ல வச்சுருக்கோம்? அது உபாசனைக்கு இட்டுட்டு போகும். புரியுறதா? மெதுவாக நம்மளை ஒரு 10 நிமிஷம் உட்கார வைக்கிறது பாருது. புரியுதா? கான்சன்ட்ரேஷனோட பண்ண வைக்கிறது. இல்லைன்னா ஒரு எழுத்தை இந்த பக்கமாக அந்த பக்கம் மாற்றி போட்டுருவான். புரியுதா? ஷாட்ஸாக இருக்க விசேஷனகா இருக்குல்ல, அதை வந்து கரெக்டாக சொல்லணும். அப்படி அதை கான்சன்ட்ரேஷனோடு பண்ணணும். அதில் 10வது சூத்திரத்தில் அசார்வத்ரீகி ரொம்ப சிம்பிள். சார்வத்ரிகின்னா எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி அப்ளிகேஷன் பண்ணணும். சார்த்வத்ரிகின்னா இடத்துக்கு மாறும். அதை நீ புரிஞ்சுக்கணும். புரியுதா? எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்துக்கு தகுந்தாப்பில் நீ உன்னை மாற்றிக்கணும். புரியுறதா? ஒரே ஸ்தூலமாகவே இருக்கக்கூடாது லைஃப்பில். கொஞ்சம் சூக்ஷ்மம் அப்ளை பண்ணணும், சூச்சகம் அப்ளை பண்ணணும். இது புரிஞ்சுக்கிட்டுனா புரியும். இப்போ வித்யா 2 பொருள் கொடுக்குறது. சாந்தோக்கியம் எதேவ வித்யா, அது வந்து சகுண பிரம்மத்தை குறிக்கிறது. அப்புறம் 11 3 4 11 அதில் என்ன சொல்கிற? விபாக சதவத்து. வியாசாச்சாரியார் பதில். எதுக்கு பதில்? 5வது நம்ம பூர்வபக்ஷம் இருக்குல்ல, அதுக்கான பதில். 5வது பூர்வபக்ஷத்தில் பூர்வபக்ஷம் என்ன சொன்னால்? பிருகதாரண்யம் 4-4-4-4-2. பிருகதாரண்யம் 4-4-2. அதில் என்ன சொன்னால்? தம் வித்யா கர்மணி சமன்வாரபேதா. சமன்வாரபேத, அதாவது ஒருத்தன் வந்து மேல் உலகத்துக்கு போகிறான்னா வித்யா கர்மணி 2 சேர்ந்து பண்ணு. அப்படியே உபநிஷத் சொல்கிறது. 4-4-2 பிருகதாரண்யத்தில். அதை வந்து பூர்வபக்ஷி சொல்கிறான். சங்கரா இங்கே பாரு, உபநிஷத் நீ தான் பிரமாணம் சொல்கிறைய, பிரமாணத்திலே சொல்கிறேன் நான். 4-4-2 தம் வித்யா கர்மணி சமன்வாரபேதா அப்படி சொல்கிறது. அப்போ இது என்னென்னா, இந்த தம்ன்றது ட்ராவலர் ஜீவா. ட்ராவலர் ஜீவானா மறக்கூடாது, முதலுக மோசம் ஆகிடக்கூடாது. அந்த ட்ராவலர் ஜீவா சரீரம் மரணம் அடைஞ்ச பிறகு அந்த ஜீவா சரீரத்தை விட்டுட்டு பிரிந்து செல்கிறான். அப்படியே சரீரம் வேறு ஜீவாத்மா வேறு முதல்ல புரிஞ்சுக்கணும். ட்ராவலர் ஜீவா சூக்ஷ்ம சரீரம், நான் வேறு அது வேறுன்ற தெரிஞ்சு புரிஞ்சுவேன். இந்த கர்மகாண்டி குவாலிஃபிகேஷன் உள்ளவன். இன்றைக்கி இருக்கிற சார்வாக மாடர்ன் எஜுகேஷன் சயின்ஸு அவங்களெல்லாம் விட கொஞ்சம் முன்னணியில் இருக்கிறவன் கர்மகாண்டி. ஆனால் நம்ம அவனை துச்சமாக பேசின்னு இருக்கோம். புரியுதா? அப்போது இது புரிஞ்சுக்கிட்டேன்னா 4-2 பூர்வபக்ஷத்தில் வித்யா கர்மணி சேர்ந்து போனால் தான் சமன்வார பேதா. அந்த ட்ராவலர் ஜீவா 2ம் அந்த ஞானத்தோட கர்ம அங்கத்தோட பண்ணு. அப்போ அவனுக்கு நல்ல ஜென்மம் கிடைக்கும், நல்ல பிளேஸ்மெண்ட்டு கிடைக்கும் அப்படின்ற கர்மாங்கம் கன்க்ளூஷன். வைதிக கர்மா அப்படி பண்ணுறேன்னு அப்படின்னு சங்கரா என்ன பதில் சொல்கிறாரு? ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சங்கரா, செகண்ட் ஸ்டேஜ் வந்து வியாசாச்சாரியார் சொல்கிறாரு. முதல்ல சங்கரர் சொல்கிறத பார்த்துருவோம். அவர் என்ன சொல்கிறாரு? இங்கே பாரு, மொத்தமாக படி, அரைகுறையாக இருக்காத. அப்படிதான் இன்னொரு 4 சூத்திரத்தை தள்ளி தான் படிய. நான் அதே பிருகதாரண்யத்தில் 4-4-6 கொஞ்சம் கண்ணை முடிச்சு பாரு. பார்த்தீங்கன்னா உனக்கு பதில் அதுலேயே கிடைக்கும். அது என்ன சொல்கிறது? 4-4-6 பிராப்யந்தம் தஸ்ய கர்மனா எது கிஞ்சித் இக கரோதி அயம் தஸ்மாத் லோகாத் புனக அஸ்மை லோகா அய கர்மனோ. பிருகதாரண்யம் 4-4-6 சங்கரர் விளக்கிறாரு. நீ சொன்ன வித்யா கர்மணி என்பது உபாசனைக்கு தான் இருக்கிற ஒழிய 4-4-6 தெளிவுபடுத்தியிருக்கிறது. ட்ராவலர் ஜீவா யாருன்னா ஆசைப்பட்டு போகிறவன். இதினு காமாயனகா, இதினு காமாயனகா, அவன் ஆசைப்பட்டு சரீரத்து மேலே பற்று வச்சு, குடும்பத்து மேலெல்லாம் பற்று வச்சு, எல்லாத்து மேலே பற்று வச்சுட்டு அவன் இறந்து போயிட்டான்னா அவன் போகக்கூடியது. அது வந்து எப்படி போகிறான்னா மேல் உலகத்துக்கு மீண்டும் ஜன்மம் எடுக்கிறதுக்காக போகிறான். போய் அங்கே அனுபவித்து திருப்பி சொர்க்கத்துலேருந்து தள்ளி விட்ருவாங்க.
புரியுதா? அந்த புண்ணியம் இருக்கிற வரைக்கும் தான் அங்கெல்லாம் இருக்க முடியும். புரியுதா? சில கல்ஃப் கண்ட்ரிலாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா 2 நாள் இருந்துன்னா ஒரு இது தாம்பாளத்தட்டில் சாட்டை எடுத்துகிட்டு வருவான். சாட்டை எடுத்துகிட்டு இந்த அண்ணாமலை அடிச்சுக்கிட்டார்ல, அது மாதிரி அண்ணாமலை அடிச்சுக்கிட்டா மாதிரி இல்லை, அது ஸ்ட்ராங்காக திருக்குவாள்னு சொல்லுவாங்க. என்ன போட்டு அடித்தா ரத்தம் அப்படி பிச்சுக்கிட்டு வரும். அப்படி எக்ஸ்ட்ரா 1 நாள் இருந்தால் கூட அதுக்கேற்ற மாதிரி தண்டனை கொடுப்பான். அது தானாகவே போயிடுவான்னு வச்சுக்கேன். அமெரிக்கா மாதிரிலாம் தங்க மாட்டான் திட்டுத்தனமாக. ஓகே, அது மாத்திரம் இல்லை, ஞானியோட நிலை என்ன அதே மந்திரத்தில் சொல்கிறது. அவனுக்கு நிஷ்காமியமாக பண்ணுறான். அதனால அவனுக்கு என்ன ஆகிறது, அத்த அகாமாயமானகா நிஷ்காம ஆப்த காமகா. அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கான், பிரம்மைவ சன் பிரம்ம அப்பியதி. அவன் தன்னை உணர்ந்ததுனால பிரம்மத்தை அடைகிறான். ஒரே மந்திரத்திலேயே கர்மகாண்டத்தை உள்ளவனையும் சொல்கிறது, ஞான காண்டத்தில் உள்ளவனும் சொல்கிறது. நீ காமியமாக பண்ணுறியா நிஷ்காமியமாக பண்ணுறியா? புரியுதா? இதை புரிஞ்சுக்கோ. ஓகே, தன்னை உணர்ந்த ஞானி பிரம்மத்தோட ஐக்கியமாகிறான். இப்போ இது சங்கரா கொடுக்குற ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் வியாசாச்சாரியர் என்ன கொடுக்குறாரு அதை பார்க்கலாம். அவர் ரொம்ப சிம்பிளாக கொடுக்குறாரு. விபாக சதவத் அப்படின்றார் சூத்திரத்தில். அப்படின்னா என்னென்னா, சகுன வித்யா ஜீவாவோட எல்லா காலத்திலையும் ட்ராவல் பண்ண முடியாது. இந்த சகுன பிரம்ம விஷய உள்ள ஜீவா இருக்கால, எல்லா காலத்துலேயும் சகுன பிரம்மத்தோடு அந்த ஜீவா போக முடியாது. ஃபஸ்ட்டு விஷயம். உபாசனை உள்ள ஜீவா மாத்திரம்தான் ட்ராவல் பண்ணலவே. இந்த ட்ராவல் பண்ணுற ஜீவா நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறான். லௌகிகமாக இருக்கணும், இறந்த பிறகு என்ன இங்கேயே இருக்க முடியும், அவனும் லிஃப்ட் ஆகி போவான். புரியுதா? கர்மம் பண்ணுறவனும் போவான். அதுக்கப்புறம் இந்த வேத பாடசாலை கற்றுக்கணும் போவான். புரியுதா? வைதிக கர்மத்தோட இந்த ஞானத்தை வைதிக ஞானத்தை தெரிஞ்சுக்கணும் போவான். சாருவாகணும் போவான். எல்லா பயிலும் மேலே போவான். புரியுதா? சரீரத்தை விட்டோடனே எங்கேயோ ஒரு இடத்துக்கு போவான். முதல்ல இங்கே தங்க மாட்டான், நம்ம வீட்டில் தங்க மாட்டான் இனிமேல். புரியுதா? ஏன்னா அவனுக்கு அனுபவம் இருக்கும். அனுபவம் இருந்தால் பொறுமை. இன்னொரு நாள் எக்ஸ்ட்ரா தங்கிட்டு போய் இன்னும் நான் போகிறேன்ப்பா வேறு ஒரு வீட்டுக்கு அப்படி போயிடும். புரியுதா? அதனால் அதை தெரிஞ்சுக்கணும். ஓகே, விபாக சதவத்து. ஓகே, சகுன உபாசன கர்மா சேர்ந்து எல்லா நேரத்துலையும் ட்ராவல் பண்ண முடியாது. வாட் அபவுட் நிர்குண பிரம்மா? நிர்குண பிரம்மாவுக்கு ட்ராவலே கிடையாது. புரியுதா? அத்திரைக பிரம்ம சமுஷ்ணுதே. அவனுக்கு இங்கே உள்ள ஜீவன் முக்தன். புரியுதா? அவனுக்கு ட்ராவல் கிடையாது. அப்போ சகுன வித்யா அண்டு கர்மா சேர்ந்து ட்ராவல் பண்ணுற ஜீவா முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, வித்யாவில் பல பேர் இருக்காங்க. அப்புறம் அஜ்ஞானி இருக்கான், சாருவாக இருக்கான், பல குரூப் இருக்குது. இதில் நாஸ்திகனும் கூட இருக்கான். அவனும் இறந்த பிறகு போவான். அதனால் நீ எல்லாத்தையும் ஒரே மாதிரி இதில் கொண்டு வந்துடாத. புரியுறதா? சில பேர் உபாசகனாக இருப்பான், சில பேர் கர்மா மாத்திரம் பண்ணுவான், சில பேர் சேர்ந்து பண்ணுவான், சில பேர் எதிர்த்தே பண்ணுவான். அவனுக்கு இது பிடிக்கவே பிடிக்காது. அப்படி உள்ளவனையும் எரித்து தகனம் பண்ணிவிடுவாங்க. ஆனால் அவனுடைய இது போயிடும், மேலே போயிடும். புரியுதா? ராக்கெட் போய் ஏதோ ஒன்று போவான், ஏதோ மேலே உலகத்துக்கோ இல்லை கீழே உலகத்துக்கோ. அது அவர் இது கிறிஸ்தவ மதத்தில் செஞ்சுன்னா கண்டிப்பாக நரகலோகம் தான். புரியுதா? ஏன்னா அந்த பாவி அவங்களுடைய குரூப்பே பாவியர்களை ஒன்றா சேர்க்கறது. அப்போ பாவம் பண்ணுறவன் நம்மளுடைய கணக்கு பிரகாரம் பாவம் பண்ணுறவன் கீழ்லோகத்துக்கு போவான், நரகலோகத்துக்கு. புரியுதா? அப்படின்னா கன்வர்ஷன் ஆக ஆக கீழ்லோகம் ஒரே ரஷ்ஷாக இருக்கும், நெரிசலாக இருக்கும். புரியுதா? அப்போ நீ விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம பாரத மாதா கோயில் கட்டினோம், அதில் நிறைய வேலையெல்லாம் கொடுப்போம். வேலையெல்லாம் கொடுத்தோடனே இப்போ கீழே தரை போட்டிருக்கோம் பாருங்கள். சங்கரன் ஒரு ஆளுக்கிட்ட மொத்தமாக கான்ட்ராக்ட் பண்ணி பேசி அவங்ககிட்ட பைசா கொடுத்துட்டோம். அவன் என்ன பண்ணுவான், இந்த கல் வச்சவன், சிமெண்ட் பூசினவன் அப்படி சொல்லிட்டு அதில் ஒரு 7-8 வகை இருக்குது. 7 வகைக்கு ஒரே மாதிரி சீராக பணம் கொடுக்க மாட்டான். ஒருத்தனுக்கு 100 கொடுப்பான், ஒருத்தனுக்கு 200 கொடுப்பான், ஒருத்தனுக்கு 500 கொடுப்பான். டிஃப்ரெண்ட்டாக பிரித்து கொடுப்பான். நாமே கொடுத்தாலும் அப்படி தான் பிரித்து கொடுப்பான் இல்லையா? வேலைக்கு தகுந்தாப்பில்
அவன் வந்து இது பண்ண மாதிரி அப்படியே பண்ணும்போதே கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு சந்தோஷமாக பண்ணினான்னு வச்சுக்கோ, அவனுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்போம் நம்ம. புரியுதா? இதெல்லாம் நம்மளுடைய இது இருக்குது. இது தானே பண்ணுறோம். நாமே அல்ப இது இப்படி பண்ணும்போது பகவான் எப்படி பண்ணுவார்? வேறு வேறு ரூட்டில் அவனை கொண்டு போவார். எல்லாத்தையும் ஒன்றா வச்சுக்காத, விபாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. விபாகனா ட்ராவலர் ஜீவாவை பலவிதமான பிரிவுகளாக பிரிச்சுக்கோ. ஒன்றா நீ சொல்கிற மாதிரி கர்மா ஞானம் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறது அது முதலுக்கே மோசம் அப்படின்றார் வியாசாச்சாரியர். எது மாதிரி சதவத்து பாரு, சதன்றது எல்லாருமே எடுத்துக்கிறாங்க பாரு. சதவத்துன்னா 100, எப்படி 100 வந்து பிரித்து கொடுக்குறோமோ அது போல தான் அங்கே நம்ம பிரித்து கொடுக்கறது. அப்படி அடுத்தது வந்து இந்த அங்கி இருக்கு இல்லையா, அந்த கண்டிஷன் வராதுன்றத கன்க்ளூஷன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கடைசியில் நம்ம முடிச்சுடலாம். அதை 12 அது என்ன? அத்தியன மாத்திரவத்தக பூர்வபக்ஷி சூத்திரம் 6ல் பதில் தத்துவதக விதானான். அதில் என்ன எடுத்துட்டோம்? சாந்தோக்கி 8:15 1 எடுத்துக்கிட்டோம். இது ஒரு அருமையான மந்திரம், எனக்கும் ரொம்ப பிடிச்ச மந்திரம். அதாவது ஒரு வேத நெறி வாழ்க்கைப்படி இருக்கிறோம், பிரம்மச்சாரியாக இருந்து பாடசாலைக்கு போய் பாடம் கற்றுண்டு அதுக்கப்புறம் குவாலிஃபை பண்ணிட்டு ஞானத்தோட திருப்பி வந்து கல்யாணம் பண்ணிட்டு நல்ல குழந்தைகளை பெற்று அதை நல்லபடியாக வளர்த்து அதுக்கப்புறம் புலன்கள்லாம் அடக்கி துறவியாகி அதே சிந்தனையாகி உபாசனை பண்ணி மேலே லோகத்துக்கு போய் அவன் கிரம முக்தி அடைகிறான். ஒரே மந்திரத்தில் வருது. புரியுறதா? பியூட்டிஃபுல் மந்திரம், கிரம முக்தியை சொல்கிறது. அப்போ வேத அத்தியனத்தை வந்து ஆத்ம ஞானம்ன்றான் பூர்வபக்ஷி. இப்படி புரிஞ்சுக்கிட்டதுனால தான் தப்பாக வந்து பதில் சொல்கிறான். அப்போ வைதிக கர்மாவோட அங்கம் சொல்கிறது வந்து அவனுடைய வாதம். அங்கே படித்தான் இல்லையா, அத்தியனம் பண்ணால அது ஞானம்ட்டான், அது ஆத்ம ஞானம்னு சொல்லிட்டான். இப்படிதான். அப்புறம் வைதிக கர்மத்தை செய்ய சொல்லிருக்கு அந்த மந்திரம். அதனால் வைதிக கர்மம் இருக்குது. அப்போ கர்மம் அங்கம், ஞானத்தோட அங்கம் வைதிக கர்மா அப்படின்னு சொல்லுது. ஆனால் இது என்ன, வெரி சிம்பிள். பரிச்சின்ன கர்த்திரு ஆத்மா, அதில் குழப்பம் வரக்கூடாது. ஓகே, பாடசாலையில் படிக்கிறதுலாம் என்னது? பரிச்சின்ன கர்த்திரு ஆத்மா. அது புரிஞ்சுத்துனா அதில் பிரச்சனையும் வராது. அப்போ அத்தியனம் மாத்திரவதா, அத்தியனம் மாத்திரம்னா வேத மாத்திர அத்தியனம் படிக்கிறவன், வேத அத்தியனம் பண்ணுறவன் அந்த மாதிரி இருக்கிறது வேத அத்தியாயனம். அதோட அவன் வந்து இந்த அக்னிஹோத்திரம்லாம் இருக்கு இல்லையா, அந்த யாகெல்லாம் பண்ணணும், டெய்லி பண்ணணும். அந்த மாதிரி உள்ளவங்க இது ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணினா அவனுக்கு வந்து மேல் லோகத்துக்கு போக முடியும். மாத்திரவதகா அப்படின்னா, மாத்திரவதகனா இன்னொன்று மாத்திரம் இருக்குது, அது ஞான காண்டம். அதையும் இதில் சேர்த்துக்கோ. நீ பண்ணுற மாதிரி கர்மகாண்டம் மாத்திரம் இல்லாமல் ஞான காண்டத்தில் இருக்கிறது. அத்தியனம் மாத்திரவான் ஒரு மனுஷன் கர்மகாண்டத்தில் மாத்திரம் இல்லை, அத்தியன மாத்திரவதகா ஞான காண்டத்தில் போனவனுக்கு வைதிக கர்மா கட்டாயம் இல்லை. புரியுதா? அவனுடைய உபாசனைலாம் எதுக்கு? சித்த ஏகாக்கிறதுக்கு மாத்திரம்தான் உபாசனையை பண்ணுவான். சிரவண மனனம் பண்ணி அவனுக்கு இந்த இடத்துலையே வந்து ஜீவன் முக்தனாவான். அதனால் அவனுக்கு கர்ம அங்கம் தேவைப்படாது. அப்படி இன்னொரு பூர்வபக்ஷி சூத்திரம் இருக்குது, அதை நாளைக்கு பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.